சூடித்தந்த சுடற்கொடியே. சாரி சார். இட்ஸ் ஓகே மிஸ், இட்ஸ் ஓகே. சரி, நீங்கள் வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன். சார், தேவிகா ராணி மேம் ஃபோட்டோ ஏன் ஒன்றுமே வீட்டில் மாட்டாமல் வச்சுருக்கீங்க? எது? என்னது? என்னாச்சு? போனவர் திரும்பி வந்துட்டாரு. அதிக பிரசங்கித்தனமாக எதுவும் கேட்டுட்டேனா? என்ன கேட்டீங்க? கம் ஆன் ஒன்ஸ் அகைன். சாரி சார், உங்கள் ஒய்ஃப் வாதாக்குட்டியோட அம்மா ஃபோட்டோ வீட்டில் எதுவும் மாட்டலையான்னு கேட்டேன். தப்பாக எதுவும் கேட்டிருந்தேன்னா மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயையோ, வழக்கம் போல உளறிட்டனா? அது என்னமோ தெரியல, இவரை பார்த்தா மட்டும் வாய் கண்ணா பின்னான்னு உளருது. இதுக்கு தான் ராஜு அன்னைக்கே சொன்னான், அவர் முன்னாடி உன்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாதுன்னு. பேசாமல் இங்கே வந்தாலே மௌனவரதான் இருந்துட வேண்டியதான். ஷூ, மௌனவரதம் இருந்தால் எப்படி பாடம் நடத்துறது? உனக்கு புத்தி மலங்கி போச்சு மொத்தத்தில். நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. அந்த பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். என்ன சொல்ல சமாளிக்கிறது? ஹலோ, இன்னும் என் கேள்விக்கு பதில் வரல. விடமாட்டார் போல சுக்கி, என்னத்தையாவது சொல்லி சமாளி. சார், உங்கள் ஒய்ஃப் பேர் தெரியாதா சார்? நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமஸான தொழிலதிபர். பேப்பர்ல எல்லாம் நியூஸ் பார்த்தேன் சார். உங்கள் கல்யாணத்து நியூஸ் வந்தது சார் பேப்பரில். அது நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்தது தான். என்ன நம்பளையா? இன்னும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. சார். என்ன சார்? என்னங்க சார்? இல்லை, என்னோட கல்யாணத்தை பற்றின நியூஸ் சென்னை எடிஷனில் மட்டும்தான் வந்தது. நீங்கள் இதுக்கு முன்னாடி சென்னைக்கு போனதே இல்லைன்னு சொன்னீங்க. ஐயோ, எங்கிட்ட சுற்றி வராரு. அதனால தான் டாப் 10 பிஸ்னஸ் மேனில் ஒருத்தராக இருக்கார் போல. இப்போ நான் என்ன செய்வேன்? சொல்லுங்க மிஸ், அன்னைக்கு நீங்கள் சொன்னது பொய்யா இல்லை இன்னைக்கு நீங்கள் சொல்கிறது பொய்யா? இப்படியெல்லாம் நுழைஞ்சு நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு நான் என்னத்தை சார் கண்டேன்? மலரு, இப்போ நீ இவர்கிட்ட வந்து தப்பிக்கணும்னா யாரையாவது பிடிச்சி மாட்டி விட்டால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். யாரை மாட்டி விடுறது? ஊருக்கு இலச்சவன் பிள்ளையார் கோயில் பூசாரிங்கிற மாதிரி இவங்க அம்மானா இவங்க எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசாம இவங்க அம்மாவை கோர்த்து விட்ருவோமா? அதான் சரி. ஹலோ சார், இங்கே வாங்களே. பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க, கேட்கும் எனக்கு. சி, இந்த அசிங்கம் உனக்கு தேவையா மலரு? சார், இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னது வேற யாரும் இல்லை, உங்க அம்மா தான். எங்க அம்மாவா? அவங்க தான் நான் கேட்டுட்டு இருந்தேன்னா வாக்காக்குட்டியோட அம்மாவை பற்றி. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி டீச்சர் அப்படின்னு. அதை வச்சு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அப்போ தான் அவங்க உங்கள் ஒய்ஃபோட பேர் சொன்னாங்க. அதனால தான் நான் அப்படி கேட்டுட்டேன். அவங்க தான் அந்த பேப்பரை கூட, அந்த பேப்பர் நியூஸை கூட அவங்க தான் சொன்னாங்க. நீங்கள் வேணா அவங்ககிட்ட போய் கேளுங்களேன். கேட்டுறாதீங்க என்ன, அப்புறம் இன்னுமே என்கிட்ட பேசவே மாட்டாங்க. நமக்குள்ளேயே இது இருக்கட்டும் சார். இன்னுமே நான் அந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமாக கேட்கவே மாட்டேன். இதோட விட்டுலாம். சரிங்களா? ப்ளீஸ். அம்மா இதை பற்றி இவங்க கிட்ட பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க நல்லா பொய் சொல்கிறாங்க, நிறைய பொய் சொல்கிறாங்க. ஆனால் எதுக்காக சொல்கிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. கேட்டாலும் இப்படி அப்படின்னு எதையாவது சொல்லி மழுப்புறாங்க. கொஞ்சம் ஹார்ஷாக கேட்டால் உடனே என் பிள்ளை சண்டைக்கு வந்துடுறான், என் ஃப்ரெண்டை எதுக்கு திட்டுறீங்கன்னு. ச்சே, என்ன தான் பண்ணுறது இவங்களை வச்சுக்கிட்டு? ஒருவேளை தம்பி சந்தேகப்படுறது சரியா இருக்குமோ? சேச்சா, இவங்கள பார்த்தாலும் அப்படி தெரியல. வாக்காக்குட்டி மேல இவங்க வச்சிருக்கிற பாசத்திலையும் போய் தெரியல. எதுக்காக இப்படி பண்றாங்க? இவங்களோட பிளான் என்னவா இருக்கும்? மிஸ். என்னங்க சார்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாங்க சார், ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள போய் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்போ நான் கேட்டா நீங்க ஒரு உண்மையை சொல்லுவீங்களா? என்ன சார்? என்ன சொல்லணும்? நான் கோவப்படாம நிதானமா தான் கேட்குறேன். என்ன, நீங்க யாரு? நான் சுக்கி டீச்சர். அது உங்களோட செல்ல பேர். ஓகே, உங்களோட ஒரிஜினல் பேர் என்னது? ஒரிஜினல் பேரு துளசி சார். சரி, துளசின்னே வச்சுக்குவோம். இப்போ நீங்க எதுக்கு? இருங்க, அது என்ன துளசின்னே வச்சுக்குவோம்? என் பேர் துளசி தான். அதான், துளசின்னே வச்சுக்குவோம். எதுக்காக வாக்காக்குட்டி மேல இவ்வளவு பாசம் காட்டுறீங்க? சரி, இப்ப நான் வாக்காக்குட்டி மேல பிரியமா இருக்கிறது உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் பிடிக்கல போல. நான் வேணா போயிரட்டா? சும்மா கூப்பிட்டு வச்சு எப்ப பார்த்தாலும் இப்படியே சந்தேகப்படுற மாதிரியே கேட்டுட்டு இருக்கீங்க சார். எனக்கு ஒரு மாதிரியே கஷ்டமா இருக்கு. நான் என்னமோ உங்க குடும்பத்தை கெடுக்க வந்த மாதிரியே பேசுறீங்க. அவ்வளோதான். சவுண்டு கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அந்த குட்டி பிள்ளை ஓடி வந்துருவான், என் ஃப்ரெண்டை எதுக்கு பார்த்துட்டுறீங்கன்னு. அப்புறம் மறுபடியும் பஞ்சாயத்து. ச்சே,
சரி, நான் உங்களை ஒன்றும் கேட்கல, வேலையை பாருங்க. சாரி சார், நீங்கள் எவ்வளோ கேட்டோம் நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு. உங்ககிட்ட சொல்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவீங்க, அதனால தான் சொல்லலை. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வருத்தப்படுறத விட தெரியாமல் குழம்பிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெட்டர். அதனால தான் சொல்லாமலே இருக்கேன். ரொம்ப டென்ஷனாக போகிற மாதிரி தெரியுது. சரி, குட்டி பிள்ளை சாப்பிட்டானான்னு போய் பார்ப்போம், பாடத்தை கவனிப்போம். இந்த டீச்சர் வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. இன்னமும் இதை பற்றி இந்த வெண்ணிலாவுக்கு தகவல் கொடுக்கல. அவகிட்ட தகவல் கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன செய்யறதுங்கிறத கேட்கணும். நம்ம ஒரு பிளான் போட்டோம், ஆனால் நம்ம பிளானுக்கு வேலையே இல்லாமல் அதுவாக தன்னால் நடந்துருச்சு எல்லாம். ஆனாலும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, அடுத்தடுத்து என்ன செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டே போகணும். அப்போ தான் என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கும். என் 2 பிள்ளைகள் இப்படி தனி மரமாக நிற்கிறதுக்காக நான் பிள்ளைகளை பெற்று போட்டிருக்கேன். என் பெரியவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் தான் சின்னவன் அடுத்து வெண்ணிலாவை பற்றி கொஞ்சமாவது யோசிப்பான். அவளுக்கு ஒரு ஃபோனை போட்டு என்ன செய்யறதுன்னு கேட்போம். ஹலோ வெண்ணிலா, நான் தான் அண்ணா. நான் தான் தா. என் குரலை கேட்டுமா உனக்கு அடையாளம் தெரியல? நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேல. எத்தே நீங்களா? இப்பெல்லாம் எங்கத்தே நம்பர் மனப்பாடமா இருக்கு. உங்க பிள்ளை வேற என் போனை பிடுங்கி உங்க நம்பரு உங்க பிள்ளை நம்பரையும் டெலீட் பண்ணி விட்டுட்டாரு. நீ எதுக்கு அவங்ககிட்ட போனை கொடுக்குற? ஆமா, நான் தான் இந்தாங்க பிடிங்க நம்பரை டெலீட் பண்ணுங்கன்னு கொடுத்தேன். நீங்க வேற. சரி, என்ன விஷயம்? எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க அதிசயமா? நம்ம தான் சண்டைக்காரங்களாச்சே. இந்தா சேட்டை பிடிச்சவளே, செவனேன்னு ஒதுங்கி இருக்கிறவங்கள நீ தானே தேடி தேடி வந்த. இப்போ நான் உனக்கு கால் பண்ணதும் அப்படியே ஒய்யாரத்தில் ஏறுற. சரிங்கத்தே கோச்சிக்கிடாதீங்கத்தே. சொல்லுங்க என்ன? எங்கே இருக்க? இப்போ தான் ஆஃபீஸ் வந்து உட்காந்துருக்கேன், சிஸ்டத்தை தொடச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன உனக்கு விஷயம் தெரியுமா? எனக்கு நிறையா விஷயம் தெரியும், ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு நீங்கள் சொன்னாதான் தெரியும். சொல்லுங்க. சி, உனக்கெல்லாம் வாயே வலிக்காது என்னத்தா? தெரியுமான்னு கேட்டால் தெரியும் தெரியாதுன்னு சொல்லு. சரி, தெரியாது, சொல்லுங்க என்ன? நம்ம அன்னைக்கு கோயிலில் வச்சு என்ன பிளான் போட்டோம்? வாகா குட்டிக்கிட்ட எப்படியாவது பேசி அந்த டீச்சரை வாகா குட்டிக்கு கேர் டேக்கராக கொண்டு வர்றதுன்னு பிளான் பண்ணமா? அந்த பிளான் தான் உங்கள் பிள்ளை சின்னவர் புண்ணியத்தில் ஊற்றிக்கிடுச்சே. அதுதான் இல்லை. அப்புறம் நீயும் நானும் பேசுனதை என் பிள்ளை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தான்ல, அதை அவங்க அண்ணனுக்கு போட்டு காட்டினான். அப்போ அவங்க அண்ணன் என்ன பண்ணிட்டான்? அந்த டீச்சர்கிட்ட நேராக போய், டீச்சர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரீங்களா, என் பிள்ளைக்கு கேர் டேக்கரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். பாரா. ஆமாம், நேரத்துலேருந்து அந்த டீச்சரம்மா இங்கே வேலைக்கு வருது. ஓஹோ, அப்படி போகுதா கதை? அதனால தான் உங்கள் சின்னவர் 2 நாளாக என் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காரா? நான் டென்ஷனாக இருக்கேன் போயிருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ தான் அந்த டென்ஷனுக்கு காரணம் புரியுது. ஆமாம், அந்த டீச்சர்கிட்டையும் கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கான். அது சரி, உங்கள் பிள்ளை யாருக்கிட்ட தான் சிரிச்சு பேசினாரு? சரி இங்கே பாரு, இப்போ நம்ம நினச்ச மாதிரியே அந்த டீச்சர் இங்கே வந்துட்டாங்க. அடுத்து நான் என்ன செய்யணும்னா? நீலா, நீ எதை மனசில் வச்சுக்கிட்டு வாக்கா குட்டிக்கிட்டு அந்த டீச்சரை கேர் டேக்கரா வர சொல்லி சொல்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்த அன்னைக்கு. இப்போ அவங்களே வந்துட்டாங்கல்ல, இப்போ நம்ம மேற்கொண்டு என்ன செய்யணும்? அப்படி கேட்குறீங்களா? ஆமாம். சரி, அந்த டீச்சர் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? வாகா குட்டிக்கிட்ட நல்ல பிரியமாக இருக்காங்க. வாகா குட்டிக்கிட்ட அந்த டீச்சர் பிரியமாக இருக்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். உங்கள் பிள்ளைகிட்ட எப்படி இருக்காங்க? என் பிள்ளை தான் சிடு சிடுன்னு இருக்காங்கிறன்ல. அது உங்க சின்னவர். உங்க பெரியவர் அந்த டீச்சர் கிட்ட எப்படி இருக்காரு? ஓஹோ, அப்படி கேட்குறியா? 2 பிள்ளைகளை பத்துக்கிட்டு நான் படுற இம்சை. அவன் பெரியவனா? அவன் நல்லா தான் பேசுறான் டீச்சர்கிட்ட. நல்லா தான் பேசுறாரா? நல்லா தான் பேசுறாருன்னா அப்போ மேற்கொண்டு நல்லா பேச வைக்கணும். ஏற்கனவே நல்லா தானே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மேற்கொண்டு நான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு தனிமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்கள தனியாக நிறைய பேச விடணும். அந்த டீச்சர்கிட்ட சம்திங் என்னமோ இருக்கு, ஆனால் அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ உங்கள் பிள்ளை ஆஃபீஸ் கிளம்பியிருப்பார்ல, இப்போ வீட்டில் அந்த டீச்சர் தனியாக தானே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது பேசி பாருங்களேன். பேசி பார்க்கலாம். அதான் என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு உங்ககிட்ட கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். அப்படியே டீச்சர் அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்டுட்டு போகலான்னு தான் ஃபோன் பண்ணேன். சரி, நீங்கள் முதல்ல அந்த டீச்சர்கிட்ட பேசுங்க. அந்த டீச்சர் யார், என்ன, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, எங்கே இருந்தாங்க, அதை பற்றியெல்லாம் அப்படியே லைட்டாக கேட்டு பாருங்கள். அப்படி அவங்கக்கிட்ட கேட்கும்போது உங்கள் பிள்ளை பற்றின சில விஷயத்தையும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும். அப்போ தான் அவங்களும் முன்னாடி வந்து சொல்லுவாங்க அவங்கள பற்றி. சரி, அப்படின்னு நான் பேசி பார்க்குறேன். சரி போங்க, பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. தேவையில்லாமல் எதையாவது உளறிடாதீங்க. சரிக்கா வை. பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். சரி. இந்த டீச்சர் பிள்ளை வந்ததுலேருந்து இந்த டீச்சர் பிள்ளைகிட்ட நம்ம ஒரு வாரத்தை கூட உட்காந்து பேசுறதுக்கு நேரமும் கிடைக்கல. இந்த பிள்ளை பக்கத்தில் போனாலே 2 பிள்ளைகளுக்கும் மூக்கில் வைத்த மாதிரி வந்து நின்றுறானுங்க. இன்னைக்கு போய் பேசிட வேண்டியதான். குட்டி பிள்ளை ரெடியா? போடவா? பிடிங்க. 1
பிடிச்சிட்டான். தம்பி போடுங்க. குட்டி பிள்ளை அங்க இருந்தே போடணும்டா செல்லம். தம்பி அங்க இருந்து போட்டா என் சுக்கி பிராண்டால பிடிக்க முடியாது. அப்புறம் அவங்க அவுட் ஆயிடுவாங்க. என் செல்லம் அவுட் ஆயிடுவாடா குட்டி. அப்படி அவுட் ஆக மாட்டேன், பிடிச்சுக்குவேன்னு. நீங்க அங்க இருந்தே போடணும். இப்படி வந்து வந்து கொடுத்துட்டு போக கூடாது. சரி சரி, அங்க போய் நில்லுங்க. போடவா? ரெடி. தம்பி பிடிச்சிட்டான். தம்பி போடுங்க. அச்சோ, அங்க போய் நில்லுடா குட்டி. அந்த போய் நிக்கிறேன். அச்சோ அச்சோ, சரி போடவா? 5 6 7. அச்சோ சிக்கி பிராண்ட், நான் அங்க போய் நிக்க முன்னாடியே நீங்க போட்டுட்டீங்க. நீ மட்டும் பக்கத்துல பக்கத்துல வந்து கொடுக்குற, என்னால பிடிக்க முடியும். சரி சரி சரின்னு சொல்லிட்டு என் கையில கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க. குட்டி பிள்ளை அடி வாங்க பாரு. அங்க போய் நில்லு போ. எங்க பாலாம் நாங்க பால் விளையாடும் போது தம்பிக்கு பக்கத்துல பக்கத்துல வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ உங்க அப்பா உனக்கு பண்ண வேலைய நீங்க எனக்கு பண்றீங்க. தம்பினா பிடிச்சிருவான். அதான். ஆமா, நீங்க பிடிச்சிருவீங்க, என்னால பிடிக்க முடியாது. அதனால கையில கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஆள பாரு குட்டி பிள்ளை. அங்க போய் நின்று போடுங்க. என்ன விளையாட்டு நடக்குதா? இன்னைக்கு பாடம் இல்லையா? வாங்கம்மா, இது பாடத்தோட கூடின விளையாட்டு தான். அப்படியா? ஆமா, வாகா குட்டிக்கு காலையில பசிக்கலான்னு சொன்னான்ல, அதான் மத்தியானத்துக்குள்ள நல்லா பசிக்க வைக்கலான்னு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே அப்படியே விளையாண்டுட்டு இருக்கோம். 1 2 3 20 வரைக்கும் சொல்லி கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். சரிங்க டீச்சரம்மா, நீங்க எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் டீச்சர், உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க? சுக்கி பிராண்ட் வீட்ல சுக்கி பிராண்டுக்கு அப்பாவும் பாட்டியும். அவங்க அப்பா ஊருக்கு போயிருக்காங்க. அப்படியாம்மா? ஆமாம்மா. உன் பேரு துளசியோ? ஆமா, என் சுக்கி பிராண்ட் பேரு துளசி. அப்புறம் என்னம்மா படிச்சிருக்க? நான் மாண்டிசரி ட்ரைனிங்மா. அது டீச்சர் மாதிரி தானே? அப்படித்தானே? ஆமாம்மா, அதான். இந்த பிஎட் அந்த மாதிரிலாம் படிக்கலையோ? இல்லை, அவ்வளோலாம் படிக்க வைக்கிறதுக்கு வீட்டில் வசதி இல்லை. +2 முடிச்சுட்டு அப்படியே மாண்டிசரி ட்ரைனிங் போயிட்டேன். சரிம்மா, சரி. அப்புறம் கல்யாண வயசெல்லாம் வந்துருச்சுல்லம்மா. கல்யாணத்துக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்களா எப்படி? என்னாச்சு இன்னைக்கு அம்மா பிள்ளை எதுக்கு மாறி மாறி கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க? யோசிக்காதம்மா, நான் எதுக்கு கேட்குறேன்னா, இல்லை கல்யாண வயசில் இருக்கிற பிள்ளையா இருக்கியே, திடீர்னு மாப்பிள்ளை அமைஞ்சு கல்யாணம் முடிச்சு போயிட்டேன்னா அப்போ எங்கள் பிள்ளைக்கு பாடம் நடத்துறதுக்கு ஆள் இருக்காதுல்ல, அதான் கேட்டேன். அது என்ன, ஒரு 6 மாதத்துக்கு தானம்மா வீட்டில் இருக்க போகிறான் வாகா குட்டி. அப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுவானே. ஸ்கூலுக்கு போனாலும் உன்னை தேடுவான்லம்மா. ஆமாம், நீ ஸ்கூலில் வேலை பார்த்தியே, அந்த ஸ்கூலில் முறையாக சொல்லிட்டு வந்துட்டியா இந்த மாதிரி இங்கே வேலைக்கு வரேன்னு? ஆமாம்மா, அன்னைக்கு வாகாப்பா என்கிட்ட கேட்டாங்கல்ல இந்த மாதிரி வேலைக்கு வர்றீங்களான்னு. அப்போ நான் கூட எனக்கு ஒரு நாள் டைம் வேணும்னு கேட்டிருந்தேன்ல. அது இதை பற்றி வீட்டில் பேசிட்டு ஸ்கூல்லையும் பேசிட்டு அந்த ஸ்கூல் ப்ராசஸ்லாம் முடிக்கிறதுக்கு தான். சரிம்மா. அப்புறம் உனக்கு சொந்த ஊர் எப்படி? இதே மதுரை தானாம்மா? ஆமாம்மா, மதுரை தான். மதுரையை தாண்டி வேற எங்கேயும் போயிருக்கியா? இந்த சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி? சுற்றி இவர் பிள்ளைய மாதிரி இவங்களும் அங்கே தான் வந்து நிற்கிறாங்க. சிக்கி ராதமலரு, நான் மதுரையை தாண்டி எங்கேயுமே போனதில்லம்மா. அப்படியா? இந்த சென்னைக்கு அந்த மாதிரிலாம் வந்ததில்லையோ? சென்னைக்கு போனதே இல்லைம்மா. போகணும்னு ஆசை தான், போனதே இல்லை. ஆனால் எங்க நான் வாங்குற சம்பளத்துக்கு சென்னைக்கு எங்கே போகிறது? சரிம்மா, சரி. நம்ம கேட்குற தகவல் வரமாட்டேங்குதே. ஒருவேளை நமக்கு தான் கேட்க தெரியலையா? இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே வெளிப்படையாக கேட்கவும் முடியலை. யாரையாவது இதுக்கு முன்னாடி காதலிச்சிருக்கியாம்மா என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு பார்த்தா குட்டி பிள்ளைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி பேசுறது? குட்டி பிள்ளை, என்ன பாட்டி? பிஸ்கட் சாப்பிடுவோமா? பிஸ்கட் அங்கே கிச்சனில் வச்சிருப்பேன்ல, பாட்டி வச்சிருக்கிற இடம் குட்டி பிள்ளைக்கு தெரியும்ல, போய் எடுத்துட்டு வரீங்களா? பிஸ்கட் வேண்டாம். ஐயோ, சரிப்பா, சரி வேண்டாம். ஏம்மா, அவன் இப்போ ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கே உங்களை படுத்தி எடுத்துட்டான். வேண்டான்னு அதுக்குள்ளே பிஸ்கட்டா? என் கவலை எனக்கு தானே தெரியும். பிஸ்கட்டு சாப்பிட்டா வயிறு கட்டிக்கும்மா. அது பிள்ளைக்கு பசி எடுக்காது. அப்புறமா விட்டுருங்க, அவன் விளையாடட்டும். அவனுக்கு நல்ல பசிக்கட்டும். மத்தியானம் அவனே சாப்பாடு கேட்பான். ஆமாம், ஏம்மா ஏதோ 4-5 பிள்ளை பெற்றவ மாதிரி சின்ன பிள்ளைகளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே. இந்த மாண்டிசோரி ட்ரைனிங் படித்தா உனக்கு இவ்வளவு தெரியுது. அதான்
அதான் சுக்கி, உனக்கு உன் வாய் தான் எமை. அதுவாம்மா, நான் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன்லம்மா, அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்து பழகி நம்ம பிள்ளை பெத்தா தானா, பிள்ளைங்களோட பழகுனாலே அம்மா தானே. சரிம்மா, ஓ அப்படி சொல்ல வர. சரிம்மா சரி. சரி சரி போகிறேன். உங்கள் அப்பா இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட வரேன், முடிஞ்சா இல்லாட்டி அனுப்பி விடுங்கம்மான்னு சொல்லியிருக்காரு. போய் சமைக்கிறேன். நீங்கள் பாடம் நடத்துங்க டீச்சர், விளையாடுங்க டீச்சர், விளையாண்டுக்கிட்டே நடத்துங்க டீச்சர். நான் பெத்தது தான் எனக்கு வினையா இருக்குன்னு பார்த்தா அது பெத்ததும் அப்படிதான் இருக்கு. சரி குட்டி பிள்ளை அங்கே பாருங்க, பால் போடுங்க. எதோட விட்டோம்? 7ஓட விட்டோமா? தம்பி 7 சொல்றான். சொல்றானா? சரி சொல்லுங்க. 7 போடுங்க போடுங்க சுக்கி பிராண்ட். 8 9 சுக்கி 10 சொல்ல போறேன். 10 தம்பி அவுட் ஆகாம பிடிச்சிட்டான். வெரி குட் ராஜா. சரி அடுத்து நீங்க 11 சொல்லுங்க. என்ன அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருப்போம். காளி. சார் 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 சொல்லுங்க சார். ஒரு மணி போல கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. சரிங்க சார். சரி. அங்க வாக்காக்குட்டியோட டீச்சரும் இருப்பாங்கல்ல? ஆமாங்க சார். அவங்கள கூட்டிகிட்டு நான் சொல்ற ஷாப்புக்கு போங்க. தம்பிக்கு அளவா அவனுக்கு எட்டுற மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க சார். ஒரு 12:45 என்ன வந்து பாருங்க. கார் கீயும் காசும் தரேன். சரிங்க சார். சார் என்ன மாதிரி மாடல் சைக்கிள் வேணும்? அதெல்லாம் வாகாவோட டீச்சரோட சாய்ஸ்ல விட்டுருங்க, அவங்க பார்த்து வாங்கிக்குவாங்க. சரிங்க சார். சரி. அப்புறம் காளி, கரெக்டா 1 மணிக்கு நீங்க வீட்டை விட்டு கிளம்பிடணும். அதுக்குள்ள வாக்கா குட்டிக்கு சாப்பாடு ஊட்டி ரெடியா இருக்க சொல்றேன். சரியா? சரிங்க சார். சைக்கிள் வாங்கிட்டு நேரா நம்ம ஆபீஸ்க்கு வந்துருங்க. நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்க கூட. அப்படியே நேரா வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க சார். ஓகே, அவ்வளவுதான். அதுக்கு தான் கூப்பிட்டேன். போங்க. ஓகே சார். கேஎஸ், வாக்கா குட்டிக்கு சைக்கிள் வாங்க போறியா? ஆமா. அது நீ போய் வாங்கி கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு டீச்சர் அனுப்புற? எல்லாம் ஒரு காரணத்தோட தான். சரி, அந்த டீச்சரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? ஏதாவது சொன்னாங்களா? அவங்களா மேல மேல பொய்யா சொல்லிக்கிட்டே தான் போறாங்க. அப்படியா? இன்னும் வாய திறந்து உண்மையை சொல்ற மாதிரி இல்லையோ? பார்கேஎஸ், அவங்க பேரு மலர்விழி. மலர் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலோட ஓனர். அவங்க அப்பாவுக்கு அவங்க ஒரே பொண்ணு, லட்சாதிபதி. சென்னை எல்டி காலேஜ்ல MBA முடிச்சிருக்காங்க. யூஎஸ்ல மாஸ்டர் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி இதுக்கு மேலே நீங்க எதையும் மறைக்க முடியாது, உங்களை பத்தின உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டா என்ன? அவங்க என்கிட்ட பேசும்போது அடிக்கடி ஏதாவது உளறிடுறாங்க. அதை வச்சு நான் அவங்க கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டா கூட ஏதாவது பொய் மேல பொய்யா சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ உங்களை பத்தி எனக்கு இவ்வளவு டீடைல்ஸ் தெரியும், நான் இவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு நான் கேட்டா கூட அதுக்கும் ஏதாவது ஒரு பொய்யத்தான் சொல்லி சமாளிப்பாங்களே தவிர அவங்க வாயில இருந்து அவங்கள பத்தின உண்மை வராது. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள பத்தின உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க. அது என்னன்னு தான் எனக்கும் தெரியல. அதையும் மீறி நான் கம்பல் பண்ணி ஏதாவது கேட்டேன்னு வையேன், கோவமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இந்த குட்டி பிள்ளை ஓடி வந்துடுறான், என் டீச்சர் கிட்ட எதுக்குப்பா சண்டை போடுறீங்கன்னு. அப்படின்னா அவங்கள தனியா கூப்பிட்டு பேசு, வாக்கா குட்டி இல்லாம. சச்சா, அது நல்லா இருக்காது. ஒரு பொண்ணை நம்பி இந்த மாதிரி ஒரு வேலை பண்றதுக்கெல்லாம் நான் ரெடியா இல்ல. நீயும் உன் தம்பி மாதிரியே பேசாத. என் தம்பி சொன்னது உண்மையாயிடுமோன்னு எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு இந்த டீச்சர் பண்றதை பார்த்தா. உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு தேவிகா ராணிங்கிற பேரை அவங்க சொல்றாங்க. எப்படி அந்த பேர் உங்களுக்கு தெரியும்னு கேட்டா, உங்க ஒய்ஃப் பேரு தெரியாம இருக்குமா சார் எனக்கு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. நிறைய தடுமாற்றம் அவங்க பேச்சுல. நான் கேட்டதுக்கு, நீங்க ஒரு ஃபேமஸ் பிசினஸ் மேன், உங்களோட கல்யாண நியூஸ் பேப்பர்ல வராதா, அதை நான் பார்த்துக்க மாட்டேனாங்கிறாங்க. உன்னோட கல்யாண நியூஸ் பேப்பர்ல வந்தது இல்ல, அதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. டே குமார், நம்ம அப்ப சென்னையில இருந்தோம், சென்னை எடிசன்ல மட்டும்தானே அந்த நியூஸ் வந்தது. இவங்க நான் சென்னைக்கே போனது இல்லைங்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? அதை நான் கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அம்மா இதை பத்தி யாருக்கிட்டையும் வாயவே திறக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாதா? அவங்க மேல இவ்வளவு டவுட் இருக்கிறவன் எதுக்கடா அவங்கள நம்பி வாக்காக்குட்டியை பழக விடுற? இல்லடா, வாக்காக்குட்டி மேல அவங்க உண்மையாவே பாசம் வச்சிருக்காங்க, அதுல பொய் இல்ல. இன்னும் சொல்ல போனா அவங்க என் மேல கூட பாசம் வச்சிருக்காங்கடா. நான் சாப்பிடலங்கிறதுக்காக நான் என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு திரும்ப திரும்ப சாப்பிட்றீங்களான்னே கேக்குறாங்க. கேஸ், எனக்கு என்னமோ ஒருவேளை எனக்கும் அந்த டவுட் இருக்கு. ஆனா வெறும் டவுட்டை வச்சு மட்டும் நான் உறுதிப்படுத்த முடியாது. சரி, இப்ப இதுக்கு வேற என்னதான் வழி? அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ராஜு சார் கிட்டையும் கேட்க முடியாதுங்கிற, காளிக்கிட்டையும் கேட்க முடியாது. அப்புறம் என்னதான் பண்றது?
இவங்க கிட்ட இந்த மாதிரி டைரக்டா கேட்டா கண்டிப்பா பதில் வராது. வேணும்னேன்னு மறைக்கிறவங்க கிட்ட எப்படிதான் கம்பல் பண்ணாலும் சொல்லவே மாட்டாங்க. அதுக்காக இவங்க பண்றதையெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டும் இருக்க முடியாது, நம்பி நம்ம பிள்ளைய பழக விடவும் முடியாது. அதுக்கு தான் இன்னைக்கு நான் ஒரு வேலை பண்ண போறேன். புரியல? 1 மணிக்கு புரியும். சரி, என்னமோ பார்த்து பண்ணு. சரி, வா வேலையை பார்ப்போம். சைட் போவோமா எப்படி? ஆமா, இப்படியே போயிட்டு வந்துருவோம். வந்து மிச்ச வேலையெல்லாம் பார்ப்போம். சரி, ஓகே, வா. அம்மா ஏம்மா, அம்மா காளி வந்திருக்கேன். வந்துட்டேன்டா குட்டி, வந்துட்டேன். அம்மா, குட்டி பிள்ளைக்கு சைக்கிள் ஒன்று வாங்கணுமா? சாரு காசும் அவரோட காரையும் கொடுத்து விட்டுருக்காரு. அப்படியா? ஆமாம்மா, தம்பியையும் டீச்சரையும் கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்காளின்னு சொல்லி விட்டாரு. நம்மளா காலியா போக போறோம்? ஆமா சுக்கி, சாருக்கு வேலை இருக்கான், அதனால நம்மள போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. வரும்போது அப்படியே ஆஃபீஸ் போய் சாரை பிக்கப் பண்ணிட்டு வரணும். அதான கேட்டேன், சாப்பிட்றதுக்கு வர்றேன்னு சொன்னாரே, அதான் கேட்குறேன். ஆமாம்மா, இப்போ சாருக்கு மீட்டிங் இருக்கான், அதனால எங்களை போய் சைக்கிள் வாங்கிட்டு வர சொல்லிட்டு வரும்போது அப்படியே ஆஃபீஸில் அவரை பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துருவோம். சார் வந்து சாப்பிட்டுக்கிறாராம். தம்பி சாப்பிட்டானான்னு கேட்க சொன்னாரு. குட்டி பிள்ளைக்கு இப்பதான் சாப்பாடு ஊட்டி முடிச்சேன், தூங்க வைக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. சரிம்மா, நாங்கள் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துருவோம். சரிப்பா, அவன் ஜோரா ரெடி ஆகுறான் பத்தியா கிளம்புறதுக்கு. குட்டி பிள்ளைக்கு வெளியே போகணும்னாலே கொண்டாட்டம் தான் போல. காளி மாமா போகலாம், தம்பி ரெடி ஆயிட்டான். பாருடா, எங்க குட்டி பிள்ளை உடனே ரெடி ஆயிட்டு வந்துட்டானே. இந்த குட்டிக்கு வெளியே போறதுக்குன்னா செம்ம ஜாலியா இருக்கு போல. என்னடா தங்கம்? நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன், போலாம். அம்மா போயிட்டு வந்துடுறோம்மா. சரிம்மா, போயிட்டு வாங்க. நம்ம இப்ப குட்டி பிள்ளைக்கு சைக்கிள் வாங்க போறோம். சைக்கிளா? தம்பிக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது. அப்பா சொல்லி கொடுப்பாங்க, நான் சொல்லி கொடுக்கறேன், சரியா? அப்படியா? தம்பிக்கு செம்ம ஜாலி. செம்ம ஜாலியா? சைக்கிள் வாங்க போலாம். சாயங்காலம் வெயில் குறைஞ்சதும் குட்டி பிள்ளை வீட்டு கார்டன் இருக்குல்ல, அங்க அப்பா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுப்பாங்க. ஜம்முன்னு சைக்கிள் ஓட்டுங்க என்ன? ஓகே. குட்டி பிள்ளைக்கு என்ன கலர் சைக்கிள் வாங்க போறோம்? கிரீன் கலர். கிரீன் கலரா? குட்டி பிள்ளைக்கு கிரீன் கலர்னா ரொம்ப பிடிக்குமா? கிரீன் கலர்னா தம்பி அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு பிடிக்குமா? அப்பாவுக்கு பிடிச்சதுனால தம்பிக்கும் கிரீன் கலர் பிடிக்குமா? ஆமா, நீங்க அப்பாவுக்கு பிடிச்சதுன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ கிரீன் கலர்லயே சைக்கிள் வாங்கிடலாம். சரி. சுக்கி, கடை வந்துருச்சு சுக்கி, இறங்குவோமா? இறங்கலாம் காளியா. சரி, நீங்க இங்க இறங்கிக்கோங்க, நான் காரை அந்த பக்கமா போய் பார்க் பண்ணிட்டு வரேன். சரி குட்டி பிள்ளை, வாங்க நம்ம இறங்கிக்கலாம். காளி மாமா போய் அங்கிட்டு போய் வண்டி நிப்பாட்டிட்டு வரட்டும். ஓகே காளி மாமா, பார்த்து போயிட்டு வாங்க என்ன? சரிடா தங்கம், சரி. கேஎஸ் கார்ல மைக்ரோ ரிசீவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? தெரிஞ்சா தெரியட்டும். அவங்க என்கிட்ட இருந்து எவ்வளவோ உண்மைகளை மறைக்கிறாங்க. நான் என் கார்ல மைக்ரோ ரிசீவர் ஃபிக்ஸ் பண்ணது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? கேட்டா சொல்லிடுவேன். என் பிள்ளையோட பாதுகாப்புக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரி, ஆனா நீ எதிர்பார்த்த மாதிரி எந்த தகவலும் கிடைக்கலையே. இப்போ குட்டி பிள்ளை முழிச்சிருக்கான்ல, அதனால அவங்கள பத்தி எதுவுமே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் இல்லாம வாகா குட்டி சைக்கிள் வாங்க போற ஜோர்ல இருக்கான். ஆனா திரும்பி வரும்போது குட்டி பிள்ளை கண்டிப்பா தூங்கிடுவான். ஏன்னா இது அவனோட தூங்குற டைம். ஓ, அதனாலதான் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியா? எஸ், ஏற்கனவே தூங்குற டைம். சாப்பிட்டதுக்கும் கார் போற வேகத்துக்கும் கண்டிப்பா தூங்கிடுவான். அவன் தூங்கிட்டானாலே இவங்க கண்டிப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, பேசாம எப்படி இருப்பாங்க? கண்டிப்பா பேசுவாங்க. பாப்போம். நேற்று நைட்டு சரியா தூங்காம இப்போ தூக்கமா வருது. இன்னைக்கு அவசரமா முடிச்சு கொடுக்க வேண்டிய ஃபைல் ஒண்ணுமே இல்லை. பேசாம ஹாஃப் டே லீவ் போட்டு வீட்டுக்கு போய் தூங்குவோமா? அப்பா தூக்கமா வருதே. காலையிலேயே மாமியார் வேறு ஃபோனை போட்டு என்னென்னமோ சொல்லி குழப்பி விட்டுருச்சு. இந்த டீச்சரை யாரை என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் என்னமோ இருக்குது அந்த டீச்சர்கிட்ட, அது மட்டும் தெரியுது. அது என்னங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? பொண்ணுக்கு பொண்ணு மனசை விட்டு பேசி பார்ப்போமா? ஆனால் நம்ம அந்த டீச்சர் பக்கத்தில் போய் நின்னாலே நம்ம ஆளுக்கு மூக்கில் வைத்துறது. உடனே வந்து நின்றுறான்.
மாமா ரூட்டை கிளியர் பண்ணி விட்டால் தான் நம்ம ரூட்டு கிளியர் ஆகும். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் ரிஸ்க் எடுக்கலாம் வெண்ணிலா. அதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டத்தை யாருமே ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். அவன் படித்த அதே காலேஜில் தானே நானும் படித்தேன். படுபாவி பையன், நான் பார்த்த ஒர்க்கை என் சிஸ்டத்துக்குள்ளேயே புகுந்து டெலிட் பண்ணி விட்டுட்டு இன்னொருக்கு ரீஒர்க் பார்க்க வச்சுட்டானே. இன்னைக்கு ஜூலி வேற லீவ் ஆட்டம் இருக்கு. போச்சு வாரம். நம்மளையே நோட்டம் விட்டுக்கிட்டு இருப்பான் போல சிசிடிவியில். கொஞ்சம் சிஸ்டத்தை விட்டு நிமிர்ந்தா போதும், உடனே எந்திச்சு வந்துடுறது. மிஸ் வெண்ணிலா. குட் ஆஃப்டர்நூன் சார். அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன எப்ப பார்த்தாலும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பெனாத்திக்கிட்டே இருக்க? எங்கேயாவது பார்த்து. நான் எங்கேயாவது பார்த்து பெனாத்துறது இருக்கட்டும், நீங்க ஏன் சார் என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க? ஹலோ, நீ எனக்கு கீழே வேலை பார்க்குறங்கிறத மறந்துடாத. இந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வாட்ச் பண்ண வேண்டியது என்னோட டியூட்டி. பேசு பேசு. நீ என்னதான் வெளியில வரப்ப பேசினாலும் உள்ளுக்குள்ள குழஞ்சு உன பொங்கச்சோறுங்கிறத நேற்று நைட்டு 12 மணிக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் வண்டவாளமெல்லாம் நேற்று நடிச்சாம 12 மணிக்கே தண்டவாளம் ஏறிடுச்சுடா தம்பி. ஹலோ, என்ன? இல்லை சார், பிரேக் டைம் தானே, அதான் கேன்டீன் போவோமா இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே இங்கேயே கண்ணை மூடி ரெஸ்ட் எடுப்போமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு வேறு தூங்கலையா, அதான் ஒரு மாதிரி தூக்கமாக வருது. அப்படியே லீவ் போட்டு போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதான் உங்களுக்கு சிசிடிவியில் தெரிஞ்சிருக்கும், அதை பார்த்துட்டு ஓடி வந்துட்டீங்க போல. எது ஓடி வந்தனா? நான் இந்த பக்கத்துல இருந்து வரேன். சிசிடிவியில் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா என் வேலையா? அதானடா தம்பி உன் வேலை, அது எனக்கு நேரத்தே தெரிஞ்சு போச்சே. ஐயோ மாமியாரு, என் மாமியாருக்கு ஒரு நேரங்காலமே கிடையாது. உங்க பிள்ளை எதுக்கு நிற்கும் போது தானே கால் பண்ணணும். கட் பண்ணி விட்டாச்சு, வேலையை பார்ப்போம். பாரு, ஒரு தடவை கட் பண்ணி விட்டா தெரியுதா இந்த மாமியாருக்கு? ஏய், யாருது போன்ல கட் பண்ணி விட்டுட்டு இருக்க? எனக்கு ஒரு நாளைக்கு 1000 கால் வரும். அதெல்லாம் யாரு என்னன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டா சார் இருக்க முடியும்? ஆஃபீஸ் டைம்ல மொபைல சைலண்ட்ல போடணும்னு தெரியாதா? அப்போ இது பிரேக் டைம் தானே சார், இப்பதான் சைலண்ட்ல இருந்து எடுத்து விட்டேன். எங்க அப்பா அங்க பாவம் ஒத்தையில இருக்காருல்ல, கால் வேற ஒடிஞ்சு போச்சு. அதான் எதனாலும் கூப்பிடுவாரு, இது எங்க இருக்கு அது எங்க இருக்குன்னு கேட்கறதுக்கு. அதான் இந்த ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் சைலண்ட்ல இருந்து எடுத்து விடுவேன். இந்த விளக்கண்ண டீடைல்லாம் எனக்கு வேண்டாம். இப்போ யார் கால் பண்ணது? அதான் சொன்னேன்ல சார், எனக்கு ஒரு 1008 கால் வரும் ஒரு நாளைக்கு. அதெல்லாம் யார் என்னன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? போச்சு போச்சு போச்சு. சார் சார், ஏன் போன என்னோட பர்மிஷன் இல்லாம எதுக்கு சார் எடுக்கிறீங்க? என் அம்மா எதுக்கு உனக்கு கால் பண்றாங்க? எது உங்க அம்மாவா? சார் உங்க அம்மா நம்பர்லாம் எனக்கு தெரியாது, அதான் நேத்தே டெலீட் பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே. நான் டெலீட் பண்ணேன், ஆனா என் அம்மா எதுக்கு உனக்கு இப்போ கால் பண்றாங்க? அப்படின்னா அதை உங்க அம்மா கிட்ட தான் நீங்க கேட்கணும். என்கிட்ட வந்து சும்மா எகிரிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் பாருடா, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாளே இந்த பொண்ணு, நம்ம சும்மா சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒரு தடவை கட் பண்ணால் புரிஞ்சுக்கிட்டதுன்னு தோணுதா? அம்மாவை போல பிள்ளை, பிள்ளைய போல அம்மா, 2 பேரும் ஒன்று சேர்ந்தாப்புல தான் இருக்காங்க. இவன் சும்மாவே சாமி ஆடுவான். இப்போ ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வச்சா நான் செத்தேன். ஏன் வெண்ணிலா, உனக்கு எத்தனை தடவை தான் கால் பண்ணுறது? ஒரு தடவை கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டியா? முடிஞ்சு சோழி முடிஞ்சு. அப்புறம் நீ சொன்னேல அந்த டீச்சர்கிட்ட பேசி பார்க்க சொல்லி, நானும் பேசினேன். ஆனால் ஒன்றும் நமக்கு உபயோகமான தகவல் எதுவுமே கிடைக்கல. உங்களுக்கு உபயோகமான தகவல் எதுவும் கிடைக்கல, ஆனால் உங்கள் பிள்ளைக்கு நல்லா கிடச்சிருச்சு. என்னை இன்னைக்கு கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருவான். அந்த டீச்சரம்மா சென்னை பக்கமே வந்தது இல்லையா, மதுரை தான் சொந்த ஊரான். இது 12வது வகுப்பு தான் படிச்சிருக்கா. அப்புறம் என்னமோ மாண்டிசோரி ட்ரைனிங் முடிச்சுட்டு டீச்சர் வேலை பார்த்துருக்கு போல அந்த ஸ்கூலில். வேற ஒன்றும் உருப்படியாக தகவல் இல்லை வெண்ணிலா. மேற்கொண்டு என்ன செய்யலாம் சொல்லு, இல்லை எங்கேயாவது மீட் பண்ணி பேசுவோமா? நம்ம 2 பேரும் லவ்வர்ஸு, மீட் பண்ணி பேசுறதுக்கு. நீ தான் பிள்ளை சொல்கிற அந்த டீச்சர்கிட்ட என்னமோ இருக்குன்னு. ஆனால் அந்த டீச்சர் பேசுகிறத பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியலை. ஆனாலும் இந்த குட்டி பிள்ளை எதுக்கு தான் அந்த டீச்சர்கிட்ட அவ்வளோ பிரியமாக இருக்கானோ எனக்கும் தெரியலை. பேசாமல் ஒன்று பண்ணுவோமா, நம்ம 2 பேரும் அந்த டீச்சரை கூப்பிட்டு வச்சு தனியாக பேசுவோமா எங்கேயாவது வெளியே? இல்லைனா ஒரு நாள் லீவ் அன்னைக்கு டீச்சர் வீட்டுக்கே போயிடுவோமா? நான் இன்னைக்கு உருப்படியாக வீடு போய் சேருவேனானே தெரியலை எனக்கு. இதில் நம்ம 2 பேரும் எங்கிட்டு கூட்டி டீச்சர் வீட்டுக்கு போகிறது? என்ன சொல்கிற வெண்ணிலா, என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? நான் பேசுகிற நிலமையிலையா இருக்கேன். என்ன பிள்ளை வெண்ணிலா, வாயை திறந்து ஏதாவது பேசு, அப்போ தானே எனக்கு புரியும். அடுத்து நம்ம என்ன செய்யறது? ஏன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? ஒருவேளை என் பிள்ளை எதுவும் பக்கத்தில் இருக்கானா? ஆமாம், அதை எப்போ கேட்குதுன்னு பாரு.
வெண்ணிலா என் பிள்ளை பக்கத்தில் இருக்கான்னா ஊன்னு சொல்லு, இல்லைன்னா ஊஹுன்னு சொல்லு. இந்த கூறுகட்ட மாமியாருக்கு இன்னமும் புரியுதான்னு பாரு. இங்கே நான் என் கண்ணு முடிய கூட அந்த பக்கம் அசைக்க முடியாமல் உட்காந்துருக்கேன். இதில் இவங்க பிள்ளை பக்கத்தில் இருந்தால் ஊன்னு சொல்லணுமா, இல்லைன்னா ஊஹுன்னு சொல்லணுமா? என்னை பார்த்தா என்ன சமந்தா மாதிரியா தெரியுது? ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியான்னு பாட்டு பாடுறதுக்கு. வெண்ணிலா என்ன பிள்ளை, நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். போனை கட் பண்ணுங்க. ஐயோ சாரி, ராங் நம்பரு. சரி, என்னன்னு கேவலமா சமாளிக்குது மாமியாரு, சமாளிக்க கூட தெரியல. நீங்க போனை கட் பண்ணுங்க, வீட்டுக்கு வந்து பேசுறேன். சரியா கண்ணு. எத்தனை நாளாடி நடக்குது இந்த பித்தலாடத்தனம்? யாருன்னே தெரியாதுன்னு இந்த நம்பர் உங்க அம்மா நம்பரான்னு கேட்டேன். இன்னும் நீ நடிக்கிறத விடலே இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எவ்வளவுதான் உன்னை நான் திட்டுனாலும் அசிங்கப்படுத்தினாலும் உன் புத்தி மாறவே மாறாதா? இங்க பாருங்க, சும்மா வாய் இருக்குன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். நான் நல்லதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேன். யார் நல்லதுக்கு? யார் நல்லதுக்கு? உன் நல்லதுக்கு தானே தெரியும். இல்ல, மாமாவோட நல்லதுக்கு தான். அந்த டீச்சர் கிட்ட என்னமோ சம்திங் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காகத்தான் நான் அந்த டீச்சர் கிட்ட பேசணும்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த டீச்சர் கிட்ட ஒண்ணும் இல்ல. அந்த டீச்சரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும் அந்த டீச்சரை பத்தி. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அழட்டிக்காத. என்ன தெரியும் எங்க சொல்லுங்களேன் பாப்போம். அந்த டீச்சருக்கு சார், எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் யாருக்குமே தெரியாது எங்க வீட்டில். இப்போ உங்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இதை வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சார். ஒரு ஆள்கிட்ட நீங்க சொன்னா கூட ஒன்று தொட்டு அப்படியே எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடும். ப்ளீஸ் சார். என்ன பேச்சையே காணோம்? என்ன தெரியும் உங்களுக்கு அந்த டீச்சரை பத்தி? எனக்கு எல்லாம் தெரியும். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் அன்னைக்குல இருந்து ஒரு விஷயத்தை திரும்ப சொல்றேன். உங்க அண்ணன் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பக்கத்துல நின்று சிரிச்சு பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த கொஞ்சம் வருஷத்துல இந்த பொண்ணுகிட்ட மட்டும்தான் பேசுறாரு. அதை வச்சே நான் சொல்றேன், இந்த பொண்ணுகிட்ட ஏதோ இருக்கு. அதுவும் இல்லாம வாகா குட்டிய உங்க அண்ணன் ஒரு பொண்ணை நம்பி பழக விடுறாருன்னா அப்ப அந்த பொண்ணுகிட்ட ஏதோ இருக்குங்கிறத கூட உங்களால யோசிக்க முடியல பாத்தீங்களா? சி போடி, உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். உனக்கு என்ன தெரியும்? என் பேச்ச ஒரு தடவை கேளுங்க எம்கே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உன் பேச்சை கேட்டு கேட்டு நான் நாசமானது, என் அண்ணன் வாழ்க்கையை நாசமாக்குனது எல்லாம் போதுண்டி. தயவு செஞ்சு ஆளை விடு. என் அண்ணனால நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க. இல்லைன்னா அவளே உன்னையும் உங்க அப்பனையும் கொன்னு குழி தோண்டி இந்த மதுரையிலேயே புதைச்சிருவேன். வந்தமா வேலை பார்த்தமா சேலரி வாங்கினமா போனமான்னு இருக்க பாரு. அதை விட்டுட்டு எங்க அம்மா கூட சேர்ந்து தேவையில்லாத ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சேன். சொன்னதை செய்யறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் போதும். இரிட்டேட்டிங் இடியட். ஆமா, இவர் பெரிய எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் போவான்ல. இந்த டீச்சர் கிட்ட போய் நம்ம பேசி பார்த்தா என்ன? அத்தை பேசியே வேலைக்காகல. வாகா குட்டியோட பாட்டி. நம்மன்னா யாருன்னே தெரியாது அந்த டீச்சருக்கு. கண்டிப்பா அவங்கள பத்தின உண்மை எதையுமே சொல்ல மாட்டாங்க. வேற என்ன செய்யலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? குட்டி பிள்ளை தூங்கிட்டான் என்ன சுக்கி? ஆமா காளியா, குட்டி பிள்ளைக்கு இது தூங்குற நேரம். எப்பவுமே இந்த நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்க வச்சிருவாங்களாம் அவங்க பாட்டி. நம்மளுமே கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல்ல அதை தானே பண்றோம். ஆமா, ஸ்கூல்ல இருக்கும்போது பிள்ளைங்க அதிகமா ஓடி ஆடி விளையாடுவாங்க. பாடமெல்லாம் கொஞ்சம் கத்தி கத்தி படிப்பாங்க. அப்ப டயர்ட் ஆகும். அதனால ஒரு 1/2 மணி நேரம் போல தூங்க வைக்கிறது வழக்கம் தானே எல்லா ஸ்கூல்லையுமே. ஆமாமா, அந்த பழக்கத்துக்கு தான் தம்பியும் தூங்குறான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கடை முழுக்க ஓடி ஓடி சைக்கிளை செலக்ட் பண்றதுல என் தங்க பிள்ளை டயர்ட் ஆயிட்டாரு. நல்லா ஓடி ஓடி செலக்ட் பண்ணான் என்ன சுக்கி? அவங்க அப்பாவுக்கு கிரீன் கலர் பிடிக்குமா, அதனால கிரீன் கலர் தான் வேணும்னு அடம் பிடிச்சு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கு இந்த கிரீனை. இந்த குட்டி அப்பாவுக்கு செல்ல பிள்ளை. உனக்கும் தான் செல்ல பிள்ளை. ஆமா. ஏன் சுக்கி, சார் வீட்டில் உனக்கு நல்லா செட் ஆயிருச்சா? எம்கே சார் எப்படி இப்பவும் ரொம்ப கோவமா தான் பேசுறாரா? அப்படியெல்லாம் ஒன்றும் பேசலை. அப்படியே பேசினாலும் யார் பேசுகிறாங்க என்ன? அவரோட தம்பி தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தாங்கிக்குவேன். ஆனால் இதெல்லாம் நீ போய் ராஜுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காத. ராஜு அதுக்கு தான் சுக்கி ரொம்ப பயப்படுறான். நீ சாருக்காக சாரோட தம்பி என்ன பேசினாலும் பொறுத்துக்கிற, அது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் உன்னை சார் வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன்னா. சரி, சார் உங்ககிட்ட எப்படி பழகுறாரு? அவர் எதுவும் திட்டுறாரா? இல்லைல்ல? சேச்சே, அவர் எதுக்கு என்ன திட்ட போறாரு? அதெல்லாம் ஒன்றும் திட்டலை. ஆனால் காளியா, நான் தான் அவர் பக்கத்தில் இருந்தாலே எனக்கு கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குதுடா. என்னத்தையாவது உளறி கொட்டிக்கிட்டே இருக்கேன். நீயா சுக்கி? நீ ரொம்ப கெட்டிக்காரியாச்சே, நீ ஏன் உளறிக்கிட்டு இருக்கேங்கிற? அவர் முன்னாடி மட்டும் எனக்கு அப்படித்தான் உளறதுக்கே வருது. அவர் தம்பிக்கிட்ட கூட ஒன்றும் எதிர்த்து பேசிடுறேன், இல்லைன்னா அமைதியாக இருந்துடுறேன். ஆனால் இவர் முன்னாடி என்னால் கண்ட்ரோலே பண்ணிக்கிட முடியலடா. என்னமாவது உளறிடுறேன். இன்னைக்கு கூட காலையில் அவரோட ஒய்ஃப் தேவிகா ராணி மேமை பற்றி சொல்லிட்டேன். உடனே பிடிச்சுக்கிட்டாரு. உங்களுக்கு அந்த பேர் எப்படி தெரியும்னு. ஐயோ, அப்புறம் என்ன சொல்லி சமாளிச்ச? என்னத்த சொல்ல, என்னென்னமோ சொல்லி சமாளிச்சேன்.
நம்பிட்டாரா? நம்பிட்டாரா நம்பலையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ அவரோட தம்பி கூட கோவப்பட்டு பேசுறாருடா. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவர் அழுத்தக்காரரா இருக்காரு. அவர் முகத்துல என்ன ரியாக்ஷன் காட்டுறாருன்னு கூட புரிஞ்சுக்கவே முடியல. அவர் முகத்துல என்ன ரியாக்ஷன் காட்டுறாருங்கிறத பாக்குறதுக்கு ட்ரை பண்ணியே நான் அதிகமா உளறிடுறேன்னு நினைக்கிறேன். இனிமே பேசாம அவர்கிட்ட பேசுறதை அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்ப நல்லது. அப்படி செய். பேசாம அவர்கிட்ட பேசுறத குறைச்சிக்கோ. அப்படித்தான் நான் காலையிலே முடிவு பண்ணிட்டேன். காளியா, எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு கூட அவசியம் இல்லடா. அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். அந்த ஒரு பார்வையை வச்சே நான் என் மிச்ச வாழ்க்கையையும் அப்படியே ஓட்டிடுவேன்.